வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்டிஓல இருந்து வந்திருக்க அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போறோம் கைஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய மெரிட் பேஸ்டு தான் நடக்கும். இதுக்கு இன்டர்வியூ நடக்காது, எக்ஸாமும் நடக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ்டு தான். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு யார் யார் எலிஜிபிள், என்னென்ன செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி போய் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரப்போற ஸ்லைடில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அது அதனால 5 லொகேஷன்ல விட்டுருக்காங்க கைஸ். மகாராஷ்டிரா, பெங்களூர், மைசூர் அந்த சைட்லாம் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமா 41 ஸ்லாட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ 40 ஸ்லாட்ஸ்ல வந்து நெறைய டிசிப்ளின் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ இது வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் கைஸ். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்ல. 1 இயர் நமக்கு வந்து அப்ரண்டிஸ் ட்ரெய்னிங் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது அவங்க டீமோட நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இது இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இதுக்கு எலிஜிபிள் இல்ல. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மெரிட் பேஸ்டு தான் நடக்கும். அதாவது நீங்க டிகிரில எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஃபர்தரா நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெய்னிங்க்கு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பிஇ, பிடெக். ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 5 ஸ்லாட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 5 ஸ்லாட், அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கு வந்து 3 ஸ்லாட் குடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து 3 ஸ்லாட், அண்ட் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் 2 ஸ்லாட்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் குடுத்துருக்காங்க 2 ஸ்லாட். ஓகேங்களா? இதுல டோட்டல் மந்த்லி ஸ்டைபண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12,300 தான் இருக்கும். எல்லா டிசிப்ளினுக்குமே அதே தான் குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஒரே ஸ்டைஃபண்ட் தான் இருக்கும். ஒரே மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்கும். அத தவிர்த்து உங்களுக்கு அக்காமடேஷன் அதெல்லாம் வந்து அங்க பொறுத்து, அங்க அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ தென் இது வந்து நான் இன்ஜினியரிங் ஸ்லாட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சயன்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கு. அண்ட் தென் பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு 2 வேக்கன்சி இருக்கு. ஸ்டைஃபண்ட் அதே தான் சொன்ன மாரி ரெகுலர். அண்ட் தென் ரெகுலர் டிகிரி யூஜிசி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, லைப்ரரி சயன்சஸ் இருக்கு. அதாவது பிகாம் காமர்ஸ் 4 வேக்கன்சி அண்ட் பிஎல்ஐஎஸ் லைப்ரரி சயன்ஸ்க்கு 1 வேக்கன்சி. இவங்களுக்கும் வந்து 12,300. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலிஜிபிள் நான் டெக்னிக்கல் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். ஓகேங்களா? தென் இது எல்லாமே வந்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ். ஓகேங்களா? இந்த டிப்ளமோ படிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான வேக்கன்சி குடுத்துருக்காங்க கைஸ். இதுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் கெமிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயன்ஸ், சிஎஸ்சி, ஐடி, வெப் டிசைனிங். உங்களுக்கெல்லாம் வந்து வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிய நீங்க பார்க்கலாம். பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? பிகாஸ் இவங்க வந்து கிராஜுவேட்ஸ்ல வரமாட்டாங்க. இவங்கலாம் வந்து டிப்ளமோ கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு வந்து 10,900 மந்த்லி ஸ்டைஃபனா குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டைஃபண்ட் இவ்வளோ கம்மியா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. பட் ஏன்னா டிஆர்டிஓங்கிற மாரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு நாலேட்ஜ், அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த 1 இயர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, இதுக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜாப் வந்து குடுப்பாங்க. அந்த டிஆர்டிஓல. லைக் இப்போ ஒரு இன்ஜினியரிங் ட்ரெய்னி, அது மாரி டிப்ளமோ ட்ரெய்னி அந்த மாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன குடுப்பாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீம்க்கு ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் நீங்க வச்சிருக்கணும். லைக் பிடெக், ஐடி பண்ணியிருக்கணும், சிஎஸ்சி இல்ல டிப்ளமோ பண்ணியிருக்கணும். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள்ங்கிற மாரி ஒரு ஆ கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வேஸ்ட்டா போகாது. ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்குடைய எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2024, 25, 26 இந்த இயர்ல பாஸ்ட் அவுட் ஆன இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளவங்க கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. எலிஜிபிள் இல்ல. ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்ல. இது வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா, NATS 2.0 அப்படிங்கிற ஒரு வெப்சைட், கவர்ன்மென்ட் வெப்சைட் இருக்கு. NATSனா என்ன? நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் செக்ஷன். ஓகேங்களா? இங்க போயிட்டு நீங்க வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்து, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர வச்சு தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இருக்கு NATS எஜுகேஷன் அண்ட் .government.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ற மாரி இருக்கும். லைக் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் அடிஷனல் ரெக்யூர்மென்ட் என்ன வேணும்னா, மஸ்ட் சப்மிட் மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன். கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து பிவிஆர் வெரிஃபிகேஷன், அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாரி கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். ரொம்ப ஈஸி தான். நீங்க கவர்ன்மென்ட் நீங்க ஆ ஆரம்ப சுகாதார நிலையம் போனாலே உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து குடுப்பாங்க. இந்த மாரி
ஒரு சிச்சுவேஷனுக்காக எனக்கு வேணும் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அப்ளிகேஷன் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இந்த nats.government.in அந்த வெப்சைட்குள்ள நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ உங்க நேம் அண்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அண்ட் தென் உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் ஆ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ற மாரி இருக்கும். நீங்க இன்கேஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா. ஸோ அப்பதான் நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான நேட்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த நேட்ஸ் ஐடிய வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்கேன். இந்த அப்ரன்டிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல லாஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன மெயில் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபில் பண்ணி. ஸோ அப்ளிகேஷன்ல வந்து நீங்க உங்களுடைய லைக் ஃபோட்டோ ஒட்டி அத வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஃபோட்டோ விட்டு ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க அப்ளை வீடியோ கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் அது போடுறேன். இன்கேஸ் ஓகேங்களா? கமாண்ட்ல அதிகமான அப்ளை வீடியோஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாரி ஒரு வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து அந்த அப்ளிகேஷன பிடிஎஃபா ஜெனரேட் பண்ணி, ஜூலை 26க்குள்ள இந்த அ இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிறணும் கைஸ். ஓகேங்களா? அண்ட் பிசிக்கல் ஹார்ட் காப்பி வந்து கண்டிப்பா வந்து அக்செப்டபிள் இல்ல. ஓகேங்களா? நீங்க வந்து லைக் ஜெராக்ஸ் எடுத்து டைரக்ட்டா கொரியர் பண்றது, இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒன்லி மெயில் பண்ணா மட்டும் தான். அதுவும் இந்த மெயிலுக்கு மட்டும் தான். ப்ராப்பரா மெயில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் தென் எஸ் இவ்வளோதான் கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மெரிட் பேஸ்டு தான் நடக்கும். நீங்க எவ்வளோ வந்து கிராஜுவேட்ல வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அத பொறுத்து தான் மெரிட்ல உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ, இது மாரி உடனுக்குடன் நம்மளுடைய கவர்ன்மெண்ட் ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கவர்ன்மெண்ட் ஜாப் தமிழோடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி.